ஃபைனல் டச்சுக்கு அதான் ப்ரோ. அதெல்லாம் பார்த்துட்டு கண்ணெல்லாம் கலங்கிச்சு. என்ன சொல்லுறது அந்த மாரி இருந்துச்சு. ஹார்ட் டச்சிங் மூமெண்ட் சொல்லுவாங்கல்ல. இந்த டைமேஜ் அந்த டைமேஜ் குழந்தைய கட்டி பிடிக்கிற மாரி வச்சாங்க ப்ரோ. வேற லெவலா இருந்துச்சு ப்ரோ அது. அதை மட்டும் மறக்கவே மாட்டேங்க. வர பேரண்ட்ஸ் ஆனா கன்ஃபார்ம் கண் கலங்கி தான் ப்ரோ போவாங்க. ப்ராமிஸ் படம் சாமி. எனக்கே பார்த்து என்னடா இது அந்த மாதிரிலாம் எனக்கு ஃபீல் ஆயிடுச்சு ப்ரோ. சூப்பரா இருக்கு ப்ரோ படம். ஹவுஸ் மேட்ச் படத்துக்கு வந்திருந்தோம். இல்லை வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்க்குறப்ப கொஞ்சம் லேகா அந்த மாதிரி தான் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. போக 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 படம் செகண்ட் ஹாஃப்ல நான் எப்போ முடிச்சுட்டு வீட்டுக்கு போக தான் இருந்துச்சு. ஆனால் போக போக படம் வேற லெவலில் போயிட்டே இருந்துச்சு. இந்த டைமென்ஷன்லாம் அந்த டைமென்ஷன் ட்விஸ்ட் வைக்கிறாங்க. ஹீரோவும் இவங்களாம் வந்து மீட் பண்ணுற மாதிரி வைக்கிறாங்க. மீட் பண்ணி யாரும் தெரியாத மாதிரி வச்சு லாஸ்ட் எதிர்ச்சியாக மீட் பண்ணி அந்த பையனை காப்பாற்றி அந்த பையனை ரிட்டன் ரியலாக இருக்க மாதிரிலாம் பண்ணாங்க ப்ரோ. அதெல்லாம் செம்மையாக இருந்துச்சு ப்ரோ. பேரண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தாங்கன்னா செம்மையாக அவங்களே வர பேரண்ட்ஸ் ஆனால் கன்ஃபார்ம் கண் கலங்கி தான் ப்ரோ போவாங்க. ப்ராமிஸ் படம் சாமி. எனக்கே பார்த்து என்னடா இது அந்த மாதிரிலாம் எனக்கு ஃபீல் ஆயிடுச்சு ப்ரோ. சூப்பராக இருக்கு ப்ரோ படம். எந்த அந்த குழந்தையோட ஆக்டிங் பெஸ்ட்டாக இருந்துச்சு ப்ரோ. உண்மையா அந்த வயசுல அவன் அந்த பின்னாடி இந்த பயப்படுது அவன் ஃபேஸ் ரியாக்ஷன்லாம் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. அந்த மாதிரிலாம் எந்தெந்த குழந்தைக்கும் அந்த மாதிரிலாம் வரமான்னு தெரியல ப்ரோ. நல்லா பார்த்துட்டு என்னடா இது குழந்தை இப்படி நடிக்குது நம்மளாம் இப்படி இருக்கோமேலாம் நான் நினச்சேன் ப்ரோ. ஹீரோ ஆக்டிங் சூப்பராக இருந்துச்சு. அவர்லாம் சூப்பராக நடிச்சிருந்தார். அவரு கூட எப்படி அந்த ஒருத்தவங்களுக்காக அவங்க விட்டு கொடுக்குறேன்னு நினைக்கிறாரு அவரு. லாஸ்ட்டாக அந்த அவர் வயசாக ஏஜ் எங்க அவர்லாம் அந்த மாதிரிலாம் சீன் வந்து சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. அதெல்லாம் ப்ரோ ஃபைனல் டச்சுக்கு அதான் ப்ரோ. அதெல்லாம் பார்த்துட்டு கண்ணெல்லாம் கலங்கிச்சு. என்ன சொல்லுறது அந்த மாதிரி இருந்துச்சு. ஹார்ட் டச்சிங் மூமெண்ட் சொல்லுவாங்கல்ல. இந்த டைமேஜ் அந்த டைமேஜ் குழந்தைய கட்டி பிடிக்கிற மாதிரி வச்சாங்க ப்ரோ. வேற லெவலாக இருந்துச்சு ப்ரோ அது. அதை மட்டும் மறக்கவே மாட்டேன் நான். உண்மையா ப்ரோ. மியூசிக்லாம் சூப்பராக தான் இருந்துச்சு சொல்லலாம். படம் நல்லா இருந்தது. ஹவுஸ் மேட்ச் படத்துக்கு வந்திருந்தோம். காலேஜ் கட்டஸ் தான் வந்தோம். பரவாயில்ல, இருந்தாலும் நல்லா தான் இருந்தது. கொஞ்சம் பார்க்குற மாதிரி தான் இருந்தது. ரொம்ப மோசம்னு சொல்லாமல், ரொம்ப சின்ன பட்ஜெட்டுன்னு சொல்லாமல் ஃபேமிலியோடு வந்துட்டு பார்த்துட்டு போகிற மாதிரி இருந்தது. நல்ல எமோஷன்ஸ் இருந்தது. காமெடி இல்லை, எமோஷன் ட்ரிவன் ஃபிலிமாக இருக்கிறதுனால நல்ல ஒரு த்ரில்லராக இருந்தது. பேய் படம் கிடையாது, பேய் படம் நம்பி வர வேண்டாம். ஹீரோ ஆக்டிங் நல்லா தான் இருந்தது. ஒரு ஏதோ பக்கத்து வீட்டு பையன் தான் இருந்தார். அவர் நடிக்கிறதுல ஏதோ நம்ம ஃப்ரெண்டு ஸ்க்ரீனில் இருக்கிற மாதிரி இருந்தது. ரொம்ப நேச்சுரலாக நடிச்சிருந்தார். வாழ்த்துக்கள். காளி வெங்கட் எப்பவும் போல தான் அவர் நல்லா நடிச்சிருந்தார். அவர் ஒரு அப்பா கேரக்டரில் வராரு. அவர் கொடுத்த போர்ஷன் தான் நல்லா தான் பண்ணியிருந்தார். அவர் கடைசியில் அவரோட எமோஷன்ஸும் நல்லா தான் பண்ணியிருந்தார். ஹீரோயின் ஆக்டிங் அவ்வளோ பெருசாக இல்லைங்க. இது ஹீரோயின் பேஸ்டு ஃபிலிம் இல்லை, அதனால் அவங்க சாதாரணமாக தான் இருந்தாங்க. நல்லா இருக்கு. ஓகே. படத்தில் பிடிச்ச சீன் எதுன்னா கடைசியில் கிளைமேக்ஸ் நல்லா இருந்தது. கிளைமேக்ஸில் என்னோட ஹீரோ என்னடா பண்ண போகிறான், என் ஹீரோ என்ன பண்ண போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதப்பதிப்பை வர வைக்கிறாங்க. அது நல்லா இருந்தது. கடைசியில் என்னோட ஹீரோ தான் வந்துட்டு காப்பாற்றுறான்றதுனால எனக்கு ஒரு ஆனந்தமாக இருந்தது. அதனால் படம் வந்துட்டு கண்டிப்பாக மக்கள் பார்வைக்கு கொண்டு போனோம் அப்படிங்கிறது வேண்டுகோள். லாக் இருந்தது, கண்டிப்பாக லாக் இருந்தது. செகண்ட் ஹாஃப்